ஃப்ரெண்ட்ஸ் இந்த மிடில் ஈஸ்ட் வார் பத்தி நான் நிறைய வீடியோ போட்டேன். தொடர்ந்து நான் போட தான் போறேன். யார் என்ன திட்டுறீங்களோ இல்லையோ போட தான் போறேன். இது எல்லாத்தோட கமெண்ட்ஸையும் நான் ஆக்டிவா வாசிச்சுட்டு தான் இருக்கேன். அதுல நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்றீங்க, என்ன நிறைய பேர் திட்டி பேசுறீங்க, நிறைய பேர் அசிங்கமான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்றீங்க. நீ அந்த மதத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற, நீ அந்த இனத்துக்கு சப்போர்ட் பண்ற, நீ அந்த கண்ட்ரிக்கு சப்போர்ட் பண்ற, நீ ஏன் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற, அவங்களுக்கு அது டிசர்வ் தான், அவனுங்க பண்ணங்களுக்கு அது வேணும் தான், அந்த மாதிரிலாம் நிறைய பேர் பேசுறீங்க. இனிமே நம்ம வந்து எது உண்மைன்னு தெரியாம ஒரு மாதிரி பயஸ்டாவே தான் பேசுறோம். நமக்கு ஒருத்தவங்களை பிடிக்கல அப்படின்னா அவங்க என்ன பண்ணாலும் நமக்கு பிடிக்காது இல்லையா, அந்த கேட்டகரியில தான் பேசுறோம். நான் இந்த வீடியோஸ் தொடர்ந்து போட தான் போறேன். அப்படின்னா வந்து இந்த வீடியோஸ் பார்த்ததுக்கு அப்புறம் சரி, இதுக்கப்புறம் ஒரு 1-2 பேர் சரி வேற ஒரு கண்ணோட்டத்துல இதை பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா அதுவே எனக்கு சந்தோஷம் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எந்த மதத்துக்கும் சப்போர்ட் பண்ணி பேசல, எந்த இனத்துக்கும் சப்போர்ட் பண்ணல, எந்த கண்ட்ரிக்கும் சப்போர்ட் பண்ணல. நம்ம ஃபர்ஸ்ட் அந்த மதம் ஜாதி இனங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் தள்ளி வைங்க. நம்ம மனுஷனுங்க, நம்ம மனுஷனா பிறந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாமே வந்து கிரியேட் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு மனுஷ தன்மையில தான் இதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. அதுல ஒரு சிலர் இன்னும் கமெண்ட் பண்ணிருக்காங்க, ஈரான்குள்ள வந்து இவ்வளவு இனப்படுகொலை நடந்துச்சு, இவ்வளவு சின்ன குழந்தைங்க எல்லாம் கொன்னாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் சொல்றாங்க. அந்த நம்பர் வந்து நம்ம தகுந்த ப்ரூஃப்ல இருந்து நீங்க பாத்தீங்களா? இல்ல. அதையும் தாண்டி அந்த மக்கள் வந்து எங்கேயாவது அபிஷியல் மீடியால வந்து கேட்டாங்களா, எங்களுக்கு வெளிநாட்டு உதவி தேவை, எங்களை அந்த நாட்டில் வந்து கொடுமைப்படுத்துறாங்க, அடிமையா வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு? இல்ல. அப்படியே ஏதாச்சும் அந்த நாட்டுக்குள்ள ஏதாச்சும் பிரச்சனை இருந்தாலும் அதனால சுத்தி இருக்க நாடுகளுக்கோ மத்த உலக நாடுகளுக்கோ ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சா? கண்டிப்பா இல்லவே இல்லை. அதனால வேற நாடுகள்ல ப்ரொடெஸ்ட் எங்கேயும் நடக்கல, மக்கள் எங்கேயும் சாகல, ஃபியூல் தட்டுப்பாடு ஆகல, அதனால நிறைய உணவு தட்டுப்பாடு ஆகல. இந்த மாதிரி விஷயங்கள் எங்கேயுமே வரல. இன்னொரு விஷயம் வந்து அமெரிக்கா இதுக்கு முன்னுக்கு இந்த மாதிரி மக்களுக்கு வந்து சுதந்திரம் வாங்கி தரேன், மக்களை அங்கிருந்து காப்பாற்ற போறேன்னு ஆரம்பிச்ச போர் ஈராக்ல, லிபியால எங்கேயுமே அந்த மக்கள் இன்னைக்கு சுதந்திரமா நிம்மதியா இல்ல. அதெல்லாம் எதுக்கு பண்ணாங்கன்னு தெரியும் தானே. அதையும் தாண்டி அங்க இருந்த லீடர்ஸ் வந்து யூஎஸ் டாலர்ஸ்ல இனிமே ட்ரேட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிச்சோன்னே அது வந்து அந்த நாட்டுக்கு பாதிப்பா போயிடும் அப்படிங்கறனால வந்து அவங்க அடிக்க ஆரம்பிச்சாங்க. அங்க அவங்களோட ஆதிக்கத்தை நிலைநாட்ட ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து ஈரானுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கறனால தான் அவங்க வந்து எதிர்த்து போராடுறாங்க. அப்பயும் கூட அவங்க இந்த யுத்தத்தை ஆரம்பிக்கல. இஸ்ரேல் அமெரிக்கா வச்சு ஆரம்பிச்ச யுத்தத்தை அவங்க திரும்ப அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக அடிக்கிறாங்க. இந்த நேரத்தில் நம்ம வந்து ஒரு மத ரீதியா இன ரீதியா அப்படிலாம் பார்க்க கூடாது. நம்ம ஒரு மனுஷத்தன்மையோட இந்த விஷயத்தை நம்ம அப்ரோச் பண்ணணும். ஈவன் இந்த காசால இவ்வளவு பேர் கொல்லப்பட்டாங்க, ஈவன் இந்த ஈரான்ல கூட ஸ்கூல்ல அவ்வளவு குழந்தைங்க இறந்து போனாங்க, இன்னைக்கு எவ்வளவு பேர் அடிபட்டு கிடக்குறாங்க, அவங்களுக்கு தான் நடக்குது, நாளைக்கு நம்மளுக்கு நடக்கலையே அப்படிங்கிற எண்ணத்தை தான் நம்ம முத விடணும் அப்படிங்கிறேன். அதையும் தாண்டி இன்னொரு மதம் அப்படின்னு நீங்க என்னைக்கு பேச ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கே உங்க மனசுல வந்து இந்த மனித தன்மை செத்துருச்சு. நம்ம போது அது எல்லாத்தையுமே தூக்கி வைக்கணும். நம்ம போது மனுஷனுங்க, ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை நடக்குது, நம்மளால ஃபைனான்சியலி யாருக்கும் உதவி செய்ய முடியாது, நம்ம ஒரு பெரிய பவர்ல இல்ல, அட்லீஸ்ட் நம்ம ஒரு வார்த்தை ரீதியா சரி ஒருத்தருக்கு ஆதரவா இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த வீடியோஸ் போடுறேன். அது மட்டும் இல்லாம வேர்ல்ட் வார் 2க்கு அப்புறம் அமெரிக்கானால நாசமான கண்ட்ரிகள் எவ்வளவோ இருக்கு. நீங்க வந்து வெறும் வல்லரசு நாடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ட்ரிக்கு பாக்குறீங்களா, இல்லன்னா அவங்க கொடுக்குற 1-2 சொச்ச உதவிக்காக நீங்க அப்படி பாக்குறீங்களா எனக்கு தெரியல. ஆனா அதனால அழிக்கப்பட்டவங்க தான் அதிகமா இருக்காங்க தவிர உருவாக்கப்பட்டவங்க வந்து யாருமே சொல்ல முடியாது. யுக்ரைன் ரஷ்யா வார் நடந்துச்சு, அதுக்கு மெயின் காரணமா இருந்தது யாரு? அதுக்கப்புறம் அப்படியே இங்கிட்டு வந்தா இஸ்ரேல் காசாவை போட்டு அடிச்சு நாசமாக்குனாங்க. அதுக்கப்புறம் அப்படியே வந்து அந்த பக்கம் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் அங்க இருந்து அப்படியே ஒரு டைவர்ஷன் இந்த பக்கம் வந்தா இப்ப ஈரானை வந்து எல்லாம் சேர்ந்து அடிக்கிறாங்க. எப்படியுமே வந்து அவங்க தற்பாதுகாப்புக்காக திரும்ப அடிக்க தான் செய்வாங்க. நீங்களே வந்து ட்ரம்ப் அவர்கள் நிறைய வீடியோஸ் அவங்க ரீசெண்டா போஸ்ட் பண்ணது பாத்தீங்கன்னா, எங்களுக்கு யார் உதவியும் தேவையில்ல, நாங்க தனியா அடிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க தான் முத அடிச்சாங்க, கொன்னாங்க. அதே திரும்ப அமெரிக்கன் மீடியாவே வந்து திரும்ப ஈரான்ட்ட கேக்குறாங்க, நீங்க வந்து ஈரானையே திரும்ப அடிக்கிறீங்க, நீங்க ஏன் திரும்ப வந்து அவங்க மேல மிசைல்ஸ் அனுப்புறீங்க, உங்களோட அதிகாரம் எல்லாம் எப்படி இருக்கு, நீங்க அதெல்லாம் பண்ண முடியுமா, நீங்க ஏன் அப்படி அடிக்கிறீங்க அப்படின்ட்டு. ஏன்டா நம்ம வீட்டுக்குள்ள ஒருத்தன் வந்து அடிக்கும் போது நம்ம பாத்துக்கிட்டு சும்மாவா இருப்போம், நம்ம திரும்ப அடிக்கதானே செய்வோம். அதுதான் அவங்க பண்றாங்க. நான் ஒரே ஒரு விஷயம் தான் இந்த வீடியோஸ் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்றேன். என்னன்னு சொன்னா வந்து இப்போ நம்ம 21st செஞ்சுரியில இருக்கோம். இப்பயும் நம்மள வந்து ஒரு மதம் சார்பா ஒரு இனம் சார்பா நம்மள பிரிச்சு வச்சு நம்மளுக்குள்ளேயே அடிச்சுக்க வச்சு அதனால பின்னுக்கு நிறைய பேருக்கு நிறைய லாபங்கள் இருக்கு. நம்ம அதுல இருந்து தான் வெளியில வரணும். நம்ம என்னைக்குமே வந்து நம்மள இன்னுமே வந்து கூட நம்ம இந்த மதத்துக்குள்ள இருக்கோம், நம்ம இந்த இனத்துக்குள்ள இருக்கோம், அதனால நம்ம அவனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது, இவனுக்காக பேசக்கூடாது, அது நம்ம வீட்டில் நடக்கல அதனால பேசாம இருப்போம் அப்படின்னு என்னைக்குமே நினைக்கக்கூடாது. எல்லாருமே நம்ம மனுஷனுங்க. ஓகே, அவனுக்கு நடந்தா நாளைக்கு நமக்கும் நடக்கும், அதனால நம்ம அவனுக்கு சப்போர்ட் பண்ணணும், நிக்கணும். அவனும் வாழ்றதுக்காக தான் இங்க பிறந்திருக்கான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள வரணும். இன்னைக்கு நமக்குள்ள சமத்துவத்தை கொண்டாடணும். இன்னைக்கும் கூட நம்ம நாட்டு தலைவர்கள் பத்தி பேசும்போது இப்ப இருக்க கரண்ட் லைஃப் தலைவர்கள் யாரை பத்தி நம்ம பேசுறது தானே, அப்ப இருந்த மனுஷனை பத்தி தான் பேசுறோம், அவர் வச்சிருந்த கொள்கையை பத்தி தான் பேசுறோம். ஏன்னா அந்த டைம்ல எல்லாம் ஒத்துமையா இருந்தாங்க, ஒத்துமையா போராடினாங்க. ஆனா இப்ப அப்படி இல்ல, எல்லாத்தையும் நம்மளுக்குள்ள பிரிச்சு வச்சுட்டாங்க. ஒவ்வொரு பேரை சொல்லி அவங்களுக்குள்ள நம்ம போயிட்டு அடிமையாகிட்டு நம்ம தொடர்ந்து அதுக்குள்ளேயே இருக்கோம். அவங்க தப்பே பண்ணலாம் கூட நம்ம மனசுக்கு தெரியும் தப்பு பண்ணலன்ட்டு, ஆனா அவங்க வேற ஒரு இனம் வேற ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்களுக்கு எகென்ஸ்டா பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த விஷயத்துல இருந்து வெளியில வாங்க. எல்லாரும் ஒரு மனுஷன் பாருங்க. இது இன்னைக்கு ஈரானுக்கு நடக்கிறது நாளைக்கு நம்மளுக்கு நடக்கலாம். அவங்க அந்த அநியாயத்தை எதிர்த்து போராடுறாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளால அவங்களுக்கு உதவி செய்ய முடியாது. ஒரு வார்த்தை ரீதியா சரி ஆதரவா இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காக நான் அந்த வீடியோ எல்லாம் போஸ்ட் பண்றேன். நான் சொல்றது உண்மையா பொய்யாங்கிறது கீழே கமெண்ட்ஸ்ல கொடுங்க. गाइस, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you.